கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய், அலையாடி அருதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். இந்த ஆன்மீக நேயர்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. விதியை சமாளிக்க முடியாத ஒரு 5 ராசிகள். அந்த 5 ராசிகள் ஒரு சில விதியை சமாளிக்க முடியாது, விளையாட்டு விபரீதமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த 5 ராசிகள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். இப்போது சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக குரு அதிசாரத்துக்கு போக போகிறார். இந்த ஆடி மாத காலகட்டம் சூரிய பகவான் கடகத்திலே இருக்கிறார். அடுத்து ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டிலே சிம்மத்திலே அமர்கிறார். இந்த சூரியனுடைய பயிற்சியினால் ஆல்ரெடி சூரியனுடைய இடத்துல கேது இருக்கிற காரணத்தினால அங்கே இப்போ குரு இருக்கிற இடத்துக்கு சூரியன் வந்திருக்கிறார். அடுத்து கேது இருக்கிற இடத்துக்கு சூரியன் போக போகிறதுனால ஒரு 5 ராசிகள் இந்த விதியை இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரை சமாளிக்கணும். இதை சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் எதுவும் விளையாட்டாக செய்யாதீங்க. ஒரு 5 ராசிகள் யார் யார் பார்த்துருவோம். முதல் விஷயம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கடைசி 5 ராசியை டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த 5 ராசிகள் செய்யக்கூடாத விஷயங்கள் 10 சொல்லிடுறேன். ஒன்று ஒன்றா பாருங்கள். முதல் விஷயம், சொந்தக்காரவங்க, கூட பிறந்தவர்கள், மாமன் வழி உறவுகள், வீட்டுக்காரவங்க வழி, அதாவது கணவன் வழி உறவு, மனைவி வழி உறவுகள், இவங்களிடத்தில் ஏதாவது உங்களுடைய இமேஜை உயர்த்துவதற்காக சில நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை அப்படி பிரம்மாண்டமாக, அதுவும் சாதாரணமாக தான் நடக்கும், அது பிரம்மாண்டமாக சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா நடக்கிறது நடக்காமல் போயிடும். உதாரணத்துக்கு ஒரு காரு வாங்கலான் இருக்கீங்க ஆவணி மாதம் அப்படின்னா, நான் மச்சான் பேங்கில் லோன் போட்டிருக்கேன் மச்சான், கிடைக்கிது மச்சான், அது பேங்கர் சூப்பராக சொல்லிட்டார் மச்சான், உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் மச்சான், கார் வாங்க போகிறேன் மச்சான், 10ஆம் தேதி மச்சான் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. ஒன்று பேங்க் மேனேஜர் மாறிடுவார், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய லோனில் அவர் டக்குன்னு, சார் உங்களுக்கு எலிஜிபிள் ரொம்ப கம்மியாக காட்டுது, நான் ஒரு 8 லட்சம் கொடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லை சார், 5 லட்சம் தான் வருதுன்னுவார். அப்புறம் நம்ம கார் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சத்தை எங்கேயாவது கடன் வாங்குற மாதிரி ஆகிடும், காராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும். அதனால் நாளைக்கு நடக்க போகிறதுக்கு வாங்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது அதை உறவுகள்கிட்ட இதை வெளிப்படையாக ஒரு டமரம் அடிச்சிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ராசிக்காரர்கள் விளையாட்டாக யார்கிட்டையும் பந்தயம் கட்டாதீங்க. இந்த காலகட்டத்தில் பந்தயம், அதுவும் கௌரவத்திற்கு சம்பந்தமான பந்தயங்கள் கட்டாதீங்க. நான் இதை முடித்து காட்டுறேன், நான் அவனை மாற்றி காட்டுறேன், அவனை திருத்தி காட்டுறேன், நான் சம்பாரித்து காட்டுறேன், இதில் பணத்தை நான் எடுத்து காட்டுறேன், அது வேண்டாம். அரசியல் சார்ந்த மனிதர்கள் தயவு செய்து இந்த தேர்தல் காலங்கள் வருமோ, இந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்கள்லாம் வரும், அதனால் இது மாதிரி நேரங்களில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எந்த அரசியல் சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாமல் ரொம்ப தைரியமாக பேசுகிறதா நினச்சி எதுவும் மாட்டிக்காதீங்க. இது 3வது. 4வது, மாணவ செல்வங்கள் அசதியாக, உடல் அசதியாக படிக்கலைனாலும் பரவாயில்ல, கண்ணை முழித்து படிக்கிறேன்னு ஏதாவது படித்து அப்புறம் கடைசியில் பரீட்சை அன்னைக்கு எழுத முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவ செல்வங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது, ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, நபர்கள் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் பணப்போக்குவரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சார் ரொம்ப சொந்தக்காரன் சார், தெரிஞ்சவன் சார், கேட்குறான், நல்ல மனுஷன் தான் கொடுத்துருவான் சார் அப்படிலாம் நினச்சி இப்போ பணமெல்லாம் கொடுத்துடாதீங்க இந்த 5 ராசிகள்.
அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும், அதை யாராவது தடைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை நம்பி இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை, இப்போ நாங்கள் வீடு கட்டுற மாதிரி இல்லை, இப்போ நாங்கள் வரன் பார்க்குற மாதிரி இல்லை, இப்போ ஜவுளி எடுக்கிற மாதிரி இல்லை, இப்போ வண்டி வாங்குற மாதிரி இல்லை, இப்போ இடம் வாங்குற மாதிரி இல்லை அப்படின்னு யாராவது பேச்சையே கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காலகட்டத்தில் இறங்கிடுங்க, அதான் நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொருத்தவங்களை பற்றி அப்படி லூஸ் டாக் யாராவது பற்றி பேசுனாங்கன்னா அப்படியே நீங்கள் பேச்சை ட்ராக்காக மாற்றி கொண்டு போய்கிட்டே இருங்க, அதான் நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ரிஸ்க்கு இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. என்னப்பா இவ்வளோ சொல்கிறியப்பா, இவ்வளோதும் சொல்கிறது எதுக்கு? ஒரு நல்ல நண்பனா, ஒரு குருவா, ஒரு அப்பாவா, ஒரு அக்கறையோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர ஏதோ இது ஒரு வாய்க்காக பேசிக்கிட்டு இல்லை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சிங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் விதி விளையாடும். இந்த விதி அதை நம்ம சமாளிக்க முடியாது. ஸோ விதி போக்கில் போவது நல்லது. நம்ம மாட்டு விளையாட்டா நான் வாக்கை கொடுத்துருக்கேன் சார், அதை செஞ்சுருக்கேன் சார், இதை செஞ்சுருக்கேன் சார், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஏதாவது விபரீதத்தை கொண்டு வர வச்சுக்கிறது நல்லது கிடையாது. யாருப்பா அந்த புண்ணியவான்க, அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இந்த 5 ராசிகள் இந்த காலகட்டத்தில் சில தர்ம சங்கடங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் இவங்க 5 பேருமே யதார்த்தத்தை ரொம்ப நம்பி இருப்பது நல்லது. யதார்த்தமாக அப்படின்னா என்னென்னா, இது என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று வரும் இல்லையா, இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு, அந்த பெஸ்ட்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார்ப்பா அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட், இந்த 5 ராசிகளில் விளையாட்டு விபரீதமாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். இது பயமுறுத்தலை, ப்ளீஸ் அந்த இடத்துல வந்துடாதீங்க. பயம் அப்படிங்கிறதே வேண்டாம். நான் யாரையுமே பயமுறுத்த மாட்டேன். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுடைய ரிஸ்கில் நீங்கள் எதுவும் ரொம்ப அதிகமாக ஒரு ஓவராக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். எதுவுமே சந்தர்ப்பத்தை பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். முதல்ல ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் 2வது இடத்துல இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க, விளையாட்டாக எதுவும் சில விஷயங்களை செய்ய வேண்டாம். ரிஷபம் தனுசு ராசிக்காரர்கள் 2வது. 3வது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களும் விளையாட்டாக எதுவும் பண்ணாதீங்க. 4வது மீன ராசிக்காரர்கள் எதுவும் விளையாட்டாக பண்ண வேண்டாம். இந்த விதியை சமாளிக்க முடியாது, அதனால் அது போகிற போக்குக்கு போகட்டும். ரிஷபம், தனுசு, மகரம், மீனம் இதெல்லாம் முத்தாய்ப்பாக 5வது ராசி கன்னி ராசி. இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன ஒரு வேலையை செஞ்சாலுமே அது நமக்காக உள்ளதாக இருக்கிறது மட்டும் பண்ணுவோம். ஏன்னா சப்போர்ட்டிங் பிளானட்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சூரியனுடைய தாக்கம் நமக்கு எதுவும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போ மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், ரிஷபராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி, இறுதியாக கன்னி ராசிக்காரர்கள். இந்த 5 ராசிக்காரர்கள் கொஞ்சம் விளையாட்டு எதுவும் இல்லாமல் நம்ம என்ன முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்கள். இன்னும் முக்கியமாக வாக்குறுதிகள்லாம் யாருக்கிட்டையும் பலமாக கொடுத்து அதில் பின் வாங்க வேண்டாம். அது நமக்கே கம்யூனிகேஷன் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ கம்யூனிகேஷன் நமக்கு சாதகம் இருக்காது. அந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க என் உறவுகளே, அதுதான் உங்களுக்கு நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். 5 ராசியும் உஷாராக இருங்க. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.